ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி அடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ராகி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக உப்பு சேர்த்துருங்க. அது கூட தேங்காவை சில்லாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது வெங்காயம், சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க மண்டை சும்மா லைட்டாக தண்ணியில் கரைச்சி அந்த பாலை கூட ஊற்றிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். லைட்டாக மண் இருக்கும் அதில். இப்போ இந்த மாதிரி பூரி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கிங்க. நல்லா கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு தட்டினீங்கன்னா அது கையில் கொஞ்சம் விரலை ஒட்டாமல் இருக்கும். அப்படியே லைட்டாக கொஞ்சம் மெல்லிசாக எவ்வளோ குழம்பு முடியுமோ தட்டிக்குங்க. தட்டிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உள்ளலாம் நல்லா வேகும். அப்படியே பெரட்டி போட்டுக்குங்க. சிம்லேயே வேக வச்சிங்கன்னா நல்லா முருகலாக நல்லா வேகும். அவ்வளோதான், பெரட்டி போட்டுருங்க. ராகி அடை ரெடி. இது நல்லா மழை காலத்தில் சூடாக வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். ஏதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், 2 ராகி அடை. அது கூட சூடாக ஓட்டம்ல காஃபி. எப்படி நல்லா இருக்கா? வாங்க சாப்பிடலாம். ரெடி.